10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஏழை மாணவர் ஒருவர் அரசு பள்ளிகள் அளவில் திருச்சி கல்வி மாவட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அவரின் சாதனை பயணம் தொடர்பான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சாலையோர குடிலில் வசித்தாலும் படிப்பில் சளைத்தவன் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கள்ளக்காம்பட்டி அரசு பள்ளி மாணவன் பாண்டிச்செல்வன். எந்தவித அடிப்படை வசதியின்றியும் தெருவிளக்கு மண்ணெண்ணெய் விளக்கில் படித்த பாண்டிச்செல்வன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகள் அளவில் திருச்சி கல்வி மாவட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளார். மண்ணெண்ணெய் விளக்கு எங்க வீட்டில் வச்சு அதை வச்சுதான் நான் படிப்பேன். அதுக்கடுத்து நான் படிச்சதுக்கு இந்த இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணது காரணம் எங்க அம்மா அப்பா, அப்புறம் என்னோட டீச்சர்ஸ். பாண்டிச்செல்வனின் இந்த சாதனைக்கு தாய் உள்ளம் கொண்ட கள்ளக்காம்பட்டி அரசு பள்ளி ஆசிரியர்களும் முக்கிய காரணமாவார்கள். அந்த மாணவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். அவனுக்கு எல்லா உதவிகளுமே நாங்கள் தான், ஆசிரியர்களாக நாங்கள் தான் உதவி செஞ்சு, வீடு கூட இல்ல, விளக்கு கிடையாது, அந்த சிவில் விளக்குல இருந்து படிச்ச அந்த பையன் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறான். ஏழ்மையை பொருட்படுத்தாது படிப்பில் சாதனை படைத்த பாண்டிச்செல்வன் மேற்படிப்பை தொடர முடியாமல் திணறுகிறார். உயர்கல்வி படிப்பை தொடர அரசு உதவி செய்ய வேண்டும் என மாணவனின் தாயார் தமிழ்ச்செல்வி கோரிக்கை விடுத்துள்ளார். பையனுக்கு தான் ஹெல்ப் பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியல. நீங்க தான் ஏதாவது அரசாங்கத்தில இருந்து ஏதாவது நல்ல வழி பண்ணா நாங்க எப்படியோ எங்க குடும்பத்தை வச்சு ஓட்டலாம். அழியாத கல்வி செல்வத்தை பெற்றவர் எந்த செல்வத்தையும் பெற முடியும் என்பது ஆன்றோர் வாக்கு. தற்போதைய ஏழ்மையை வென்றெடுத்து வாழ்வில் ஏற்றம் பெற மாணவர் பாண்டிச்செல்வனுக்கு கல்வி மட்டுமே ஊன்றுகோல். அது தேடி வரும் பாதையை நோக்கி காத்திருக்கிறார் மாணவர் பாண்டிச்செல்வன்.